ஸோ அமித்தோட ஒய்ஃப் எவ்வளவோ சொல்லி பார்த்தாங்க, பாரு கூட பேசாதீங்க, சாண்ட்ரா கூட பேசாதீங்கன்னு. பட் அவர் பேசிகிட்டே இருந்தார். ஒய்ஃப் சொல்லிட்டு போனதுக்கப்புறமா அது அவரோட கைண்ட்னஸாக கூட இருக்கலாம். பட் ஸ்டில் அவர் கொஞ்சம் சின்சியராக யோசிச்சிருக்கணும் ஒய்ஃப் சொன்னதை. அதுக்கப்புறமும் பேசி இப்போ எவிக்ட் ஆகி போயிட்டார். ஃபஸ்ட்டு திவாகர் போனார், அப்போ திவாகரிசம் நாங்கள். இப்போ அமித் போகிறாரு, இனி அமித்திசம்னு சொல்லுவாங்க. அமித் கூட இருந்தனால நான் பேசினேன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இது அவங்களுக்கு இது வந்து யாருக்கு பெரிய அடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னை பொறுத்தளவில் கண்டிப்பாக கானா வினோத்துக்கு தான் இது பயங்கரமான அடி. ஏன்னா இப்போவே கூப்பிட்டு வச்சுட்டு நான் கொஞ்சம் வெயிட் குறைஞ்சிருக்கு, நான் அங்கே குறைஞ்சிருக்கேன், ஒரு பிளேஸாக காமிச்சு இங்கே குறைஞ்சிருக்கேன், அங்கே குறைஞ்சிருக்கான்னு சொல்கிறாங்க. எனக்கு அது டிஸ்கிரைப் கூட பண்ண முடியல. அப்படி காமிச்சு கேட்டுட்ருக்காங்க. அப்புறம் அந்த கொழுப்பு மட்டும் குறையவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு லைவில் சொல்லிட்டு இருக்காங்க. அமித்தும் கானா வினோத்தும் தான் உட்காந்துருக்காரு. இனி அமித் போயிட்டாருன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கானா வினோத்தையே கூப்பிட்டு வச்சு பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அவங்கக்கிட்டேயே காசிப் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. அது தேவையில்லாமல் அவருக்கும் பேட் லைட்டில் தான் அவரையும் காமிக்கும். அவராக உஷாராகிக்கிட்டாருன்னா அவருக்கு நல்லது. ஏற்கனவே வந்து கமர்தனோட ஃப்ரெண்டு வந்துட்டு சொல்லிட்டு போயிருக்காங்க, இந்த மாதிரி அரோராவை நம்பாதீங்க, பார்வை கூட நீங்கள் நம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இன்புட் வேறு இவங்க மைண்டில் கண்டிப்பாக இருக்கும். அதனால கானா வினோத் வந்து இனிமேல் பார்வதி கூட கொஞ்சம் க்ளோஸ் ஆகி இன் சென்ஸ் காசிப்ஸ் பேசுவாங்க. அப்போ இருந்து கேட்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாகலாம். இது அவரை பாதிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்களாம் எல்லாருமே உஷாராயிட்டு கானா வினோத், கமர்தன் எல்லாரும் அவங்கவுங்க இண்டிவிஜுவல் கேமுக்கு போகிறது தான் அவங்கவுங்களுக்கு நல்லதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை பற்றி உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.